குருப்யோ நமஹ நமோ நமஹ. பதஞ்சலி அஷ்டாங்க யோகா பகிர்வு 4. யோகேன சித்தஸ்ய பதேன வாசா மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. ஆபாஹு புருஷாக்காரம் சங்குசக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். ஸ்ரீமதே அனந்தாய நாகராஜாய நமோ நமஹ. வெல்கம். இப்போ தான் இந்த போஸ்டிங்லேருந்து தான் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஃபஸ்ட்டு செஷன் தான் சமாதி பாதத்தில் 2வது சூத்திரம். எல்லா சூத்திரத்தையும் எடுத்துக்க போகிறதில்ல, அஷ்டாங்க யோகத்துக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். சரியா? ஆனால் இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். பதஞ்சலி யோக சூத்திரத்தை பர்டிகுலர் சூத்திரத்தை மட்டும் புரிஞ்சுட்டு ஃபுல்லாக புரிய முடியாது. நீங்கள் 1வது பாதத்தில் உள்ள சூத்திரத்தோட அர்த்தம் தெரியணும்னா அது 3வது சூத்திரமும் கரஸ்பாண்டிங்காக அங்கேயும் ஒன்று இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். இது அந்த 8 அங்கமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். ஏதாவது ஒரு அங்கத்தை மட்டும் நான் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணியிருக்கிற அவர். அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எதெல்லாம் ரெலவெண்ட்டோ நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், நான் கொடுத்துட்றேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு சூத்திரத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாதம், தட் இஸ் கால்ட் சமாதி பாதம். 2வது சூத்திரம் யோகஷ் சித்த விருத்தி நிரோதகா. சூத்திரம் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? அல்பாட்சரம். எவ்வளோக்கு எவ்வளோ குறைய இருக்கணுமோ கொடுக்கணும். டவுட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபால்ட் இருக்கக்கூடாது, டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. அப்படி தான் கொடுத்துருக்கார். இதுக்கெல்லாம் நிறைய புத்தி வேணும். த பெஸ்ட் புக் இன் சைக்காலஜி பதஞ்சலி யோக சூத்திரா. எல்லார்ட்டையும் நீங்கள் சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இப்போ யோகஷ் சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா இதுக்கு தமிழாக்கம் என்னன்னாக்க, யோகா என்றால் மனதின் எண்ணங்களை நெறிப்படுத்துதல். சிம்பிள். யோகா என்றால் எண்ணங்களை நெறிப்படுத்துதல். ஃபுல் 196 சூத்திரத்தோடையும் சாராம்சம் இதில் தான் இருக்குது. இதை புரிஞ்சுட்டோம்னாக்க, அதனால் இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை புரிஞ்சுட்டோம்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தையே புரிஞ்சுட்ட மாதிரி தான். சரி, இப்போது யோகஷ் சித்த விருத்தி நிரோதகா. இதில் என்ன, அந்த விசர்க சந்தி மகை யோக சித்த, அது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது யோகஷ், அந்த விசர்க்கம், அந்த 2 டாட் இருக்கு இல்லையா, அது ஈஷ் ஆயிரும். ஏன்னா அடுத்தாப்பில் வர வேர்டு சக்காரம் வருதுனால. இந்த யோகஷ் சித்த விருத்தி நிரோதாவை 2ஆ பிரித்தோம்னா யோக சித்த விருத்தி நிரோதகா. யோகா என்றால் என்ன? யோகா என்றால் மனதின் சித்த விருத்தி நிரோதகா, எண்ணங்களை நெறிப்படுத்துதல். அதான் போட்டிருக்காரு. சரி, யோகா பார்த்துட்டோம். சித்த விருத்தி நிரோதாங்கிறது இதுக்கு பேர் சமஸ்த பதம்னு பேர். சித்த விருத்தி நிரோதா பார்த்தா 3 வேர்டு இருக்கு இல்லையா, ஆனால் இதை சேர்த்து ஒரே வேர்டாக பண்ணுறதுக்கு சமஸ்த பதம், காம்பவுண்ட் வேர்டுன்னு. அப்போ இந்த 3 வேர்டு என்னெல்லாம்? சித்த விருத்தி நிரோதா. இது எப்படி சேர்ப்பாங்கன்னா, முதல்ல அந்த சித்தத்தையும் விருத்தியும் சேர்த்துருவாங்க. அப்போ அது சித்த விருத்தி ஆயிரும். அப்புறம் சித்த விருத்தியோட நிரோதத்தை சேர்த்து சித்த விருத்தி நிரோதம் ஆகும். இப்போது நம்ம என்ன சொன்னோம்? யோகா என்றால் யோகா இஸ் ஈக்குவல் டு சித்த விருத்தி நிரோதா. கரெக்டா? இதுக்கு பார்த்தோம்னா கர்மதாரய சமாசம்னு பேர். யோகஷ்ச அசௌ சித்த விருத்தி நிரோதக ச. யோகா என்றால் இது அப்படின்னு சொல்கிறது கர்மதாரய சமாசம். ஸோ யோகா என்றால் சித்த விருத்தி நிரோதகா. இதுக்கு என்ன சமாசம் சொன்னோம்? கர்மதாரய சமாசம் சொன்னோம். இந்த கர்மதாரய சமாசத்துக்கு எக்ஸ்பிளனேட்டரி சென்டென்ஸ் என்ன கொடுத்தோம்? யோக ச அசௌ சித்த விருத்தி நிரோதக ச. சரியா? சரி, இப்போது இந்த சித்த விருத்தி நிரோதத்துக்கு காம்பவுண்ட் வேர்டுன்னு இல்லையா, அதை பிரிக்கலாமா? அதை பிரித்தா என்ன படிக்கணும்? சித்தஸ்ய விருத்தயக சித்த விருத்தயக. மனதினுடைய எண்ணங்கள், மன எண்ணங்கள். அப்புறம்
சித்தவருத்தியாக வந்துருத்தா, சித்தவருத்தி நாம் நிரோதக, அந்த சித்தவருத்திகளுடைய நெறிப்படுத்துதல் சித்தவருத்தி நிரோதக சேர்ந்துருத்தா. அப்போ என்ன ஆகிடுது, சித்தவருத்தி நிரோதத்தை பிரித்து எப்படி சேர்த்தோன்னு சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தத்புருஷ சமாசம் அப்படின்னு பேர். சித்தஸ்ய விருத்தயக அதுவும் தத்புருஷ சமாசம், சித்தவருத்தி நாம் நிரோதக அதுவும் தத்புருஷ ஷஷ்டி தத்புருஷ சமாசம். 6வது கேஸ் வர்றதுனால ஷஷ்டி தத்புருஷ சமாசம். சரி, இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். இப்படி தான் போகணும். நம்மளுக்கு ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு 5வது வயசு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போது இங்கே என்னெல்லாம் வேர்டு இருக்குது? யோக, சித்தம், விருத்திஹி, நிரோத. எத்தனை வேர்டு இருக்குது இந்த சூத்திரத்தில்? 4 வேர்டு இருக்குது. என்னெல்லாம் வேர்டு? யோக, சித்தம், விருத்திஹி, நிரோத. அர்த்தம் பார்க்கலாமா? ஏற்கனவே யோகத்துக்கு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் அர்த்தம் பார்த்துட்டோம். நம்ம திரும்ப பார்க்கலாம். யோகாங்கிற வேர்டுக்கு வெர்பு ரூட்டு வந்து என்ன தெரியுமா? யுஜ் பார்த்தோம். இந்த யுஜ்ஜுக்கே 3 மீனிங் இருக்கு. யுஜ் சமாதவ், யுஜ் யோகே, யுஜ் சம்யமனே அப்படின்னு பார்த்தோம். அந்த சமாதி, சமாதவ்னா சமாதிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இணைத்தல், சேர்த்தல், யோகே அப்படின்னு இருக்கு இல்லையா? யோகே, யுஜ் யோகே அப்படின்னு சொன்னால இணைத்தல்னு ஒரு மீனிங் இருக்கு. சம்யமனே ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, தடுத்தல் அப்படின்னு வருது. அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து பதஞ்சலி வந்து சமாதவ், சமாதிங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ யோகானா சமாதி. அப்போ சமாதிக்கு பார்த்தேன்னா 7 விதமான சமாதிகள் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம்? சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி, சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, ஆனந்த சமாதி, அஸ்மிதா சமாதி. இந்த 6ம் சேர்ந்து சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதினா மனசும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கும், அதை வந்து எண்ணத்தை அதில் நெறிப்படுத்துது. இந்த 6 இருக்குது. அப்புறம் அசம்பிரஜாத சமாதி. இந்த அசம்பிரஜாத சமாதியில் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் இருக்காது, சித்த விருத்தியும் இருக்காது, சொரூப்பையே அவஸ்தானம். அப்போ நம்ம சொரூபத்தில் இருப்போம். அப்போ இந்த 7. அப்போ இப்போ இந்த கொஸ்டின் வரும், இந்த சமாதினா இந்த 7ல் எந்த சமாதி சார் சொல்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது அவரை க்ளீனாக இதெல்லாம் க்ளீனாக அதுக்கு தான் சொன்னேன். இந்த சூத்திரத்தை மட்டும் படிச்சுட்டு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. இப்போ உடனே எங்கே போக வேண்டியிருக்கு? நம்ம 3வது சூத்திரம் இதுக்கு போக வேண்டியிருக்கு, 3வது பாதத்துக்கு போக வேண்டியிருக்கு. 3வது பாதத்தில் 3வது சூத்திரத்துக்கு போக வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறார்? ததேவ அர்த்த மாத்திர நிர்பாசம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதிஹி. சமாதிக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டார். இது வந்து என்ன? இது நிர்விதர்க்க சமாதி சொன்னோம் இல்லையா? சவிதர்க்க, நிர்விதர்க்க, இந்த 2வது சமாதி தான் அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதிக்கு வந்து சம்பிரஜாத சமாதி மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டும் இருக்கும், மனசும் இருக்கும், அதை எண்ணத்தை குதிக்கக்கூடிய சமாதி. ஸோ என்னெல்லாம் பார்த்துட்டோம்? யோகம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ சித்தம் என்றால் என்ன? இப்போ யோகா என்றால் ஏன், யோகத்துக்கு ஏன் பார்த்தோம்? சமாதின்னு பார்த்துட்டோம். அதனால் சமாதிக்கு அர்த்தத்தை பார்த்துட்டோம். சித்தம் என்றால் என்ன? சித்தம் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யோகாவும் சாங்கியாவும் சிஸ்டர் ஃபிலாசபின்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ சாங்கியாவிலேருந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் யோகாவில். அப்போ யோகா சாங்கியாவில் என்ன சொன்னோம்? நம்ம மூலப்பிரகிருதி, அதுலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம், அப்புறம் மனசு, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதோட சாத்விக் இதுலேருந்து ஆஸ்பெக்ட்லேருந்து, தாமசிக் ஆஸ்பெக்ட்லேருந்து தன்மாத்திரை, பஞ்ச பூதங்கள், மகாபூதங்கள் சொன்னோம் இல்லையா? அப்போது இங்கே மகத்து புத்தி, அது புத்தி, அகங்காரம், மனசு 3ம் சேர்ந்து தான் சித்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. சித்தம் சித்தம் சித்தம்னா இந்த 3 சேர்த்துக்கிட்டோம். இந்த சித்தம் வந்து 3 குணங்களை உடையது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களையும் உடையது. அப்போ என்ன பார்த்துட்டோம்? யோகானா சமாதி, அதுக்கு டெஃபினேஷனும் பார்த்துட்டோம். யோகாக்கும் டெஃபினேஷன் பார்த்துட்டோம், சமாதிக்கும் டெஃபினேஷன் பார்த்துட்டோம். சித்தம் என்றால் என்னென்னு பார்த்துட்டோம். விருத்தினா என்ன? மாடிஃபிகேஷன்.
மாடிஃபிகேஷன், பரிணாமம், அப்புறம் நிரோதகங்கிறது நிறைய அர்த்தம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே நம்ம யோகாவை வந்து சம்பிரஜாத சமாதின்னு டிஃபைன் பண்ணினதுனால அந்த நிரோதத்தோட மீனிங்கை அதுக்கு தகுந்த அந்த கான்டெக்ஸ்டுவலாக பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ரிக்ஷன், ரெகுலேஷன், நெறிப்படுத்துதல், ஏதாவது ஒரு வஸ்துவில் சித்தத்தை நிலை நிறுத்துவதற்கு பெயர் விருத்தி நிரோதம் அப்படின்னு பேர். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? யோகம்னாக்கா அதோட டெஃபினேஷனை பார்த்துட்டோம். யோகம்னா சமாதி, அப்போ அதோட டெஃபினேஷனை பார்த்துட்டோம். சித்தத்துக்கு டெஃபினேஷன் பார்த்துட்டோம், எதெல்லாம் சேர்ந்து சித்தம்னு. விருத்தினா பரிணாமம் பார்த்துட்டோம். நிரோதகனா நிரோதத்தோட அர்த்தம் பார்த்துட்டோம். ஸோ இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா 15 நிமிஷம் வரை எனக்கு பர்மிஷன் கொடுன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 நிமிஷத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணலாமா? ஸோ மனதை வந்து ஸ்திரத்தன்மையில் இருக்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்திரத்தன்மையை வந்து அது நிறைவு பெறும்போது அதுதான் சமாதி. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ரியிலேருந்து பார்த்து சொல்கிறேன். இந்த தியான வஸ்து இருக்கு இல்லையா, என்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், அதுக்கு ஆலம்பனான்னு பேர். அந்த ஆலம்பனத்தோட மனசு ஒன்று கலந்து தியானிப்பவன், தியானம், தியானிக்கப்படுகிற பொருள் என்றும் 3 பிரிவில் இல்லாமல் இருப்பதுக்கு சமாதி. சமாதிக்கு என்னெல்லாம் அர்த்தம் அவர் கமெண்ட்ரியில் கொடுக்குறா பாருங்க. மனிதனுடைய இயல்புகள் வந்து எண்ணங்கள் தான். ஏதாவது எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும், பல விதமான எண்ணங்கள். அது என்றது தான் மனசு. அது என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்துக்கு மேலே முள்ள இந்த சிந்தனையை குவிக்கிறோம்ல, அப்போ அந்த மனசோட இயல்பே மாறுறது அப்படிங்கிறாங்க. அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி இது இன்னொன்று சொல்லமாக இருந்தது. இன்னிலேருந்து இப்போது நான் இது 4வது செஷன், 4 செஷன் ஆகிடுது. இதுக்கு முன்னாலே நிறைய யோகாவில் ராம் இக்னைட்ஸ்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே ஃப்ரீ தான். ஏன்னா கடவுள் கொடுத்தது எனக்கு எல்லாமே ஞானம் ஃப்ரீ தானே. நீங்கள் ஆனால் எனக்கு வந்து தட்சிணையாக எதாவது கொடுக்கணும்னா, இதுவரை நீங்கள் மெடிடேஷன் பண்ணலைன்னாக்க இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து மெடிடேஷன் ஆரம்பிக்கணும். பெஸ்ட்டு ரொம்ப ஐடியலாக இருந்ததுன்னா 3 வேளை பண்ணணும். காலையில் ஒரு தரம் மெடிடேஷன், மத்தியானம் ஒரு தரம் பண்ணணும், சாயங்காலம் ஒரு தரம் பண்ணணும். சார் நான் ஆஃபீஸ் போகணும், மத்தியானம் முடியாது சார், காலையிலையும் சாயங்காலம் பண்ணுறேன்னா பரவாயில்ல. எவ்வளோ பண்ணணும்? அதுவும் பெஸ்ட்டு வந்து 21 நிமிஷம் பண்ணணும். காலையில் 21 நிமிஷம், சாயங்காலம் 21. சரி, என்ன மாதிரி சார் மெடிடேஷன் பண்ணணும்? சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். மெல்ல பயணிப்போம்ல. எப்படி ஆரம்பிக்கணும்னா, கண்ணை மூடிங்கோ, முதுகு ஸ்ட்ரைட்டை முடிஞ்சதுன்னா பத்மாசனில் உட்காருங்கோ, இல்லைன்னா சுகாசனில் உட்காருங்கோ, இல்லை காலை மடிக்க முடியாதுன்னா சேரில் உட்காருங்க. சேரில் உட்காரன்னா காலு கீழே ஏதாவது ஒரு பிளாங்கெட் போட்டுங்க, கால் டைரெக்டாக தரையில் படாமல் பார்த்துங்க. முதுகு, கழுத்து, ஹெட்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் மாதிரி இருக்கட்டும். கண்ணை மூடிங்கோ, கையை அப்படி கோத்துக்கும் செய்யலாம், இல்லை தனித்தனியாகவும் வச்சுக்கலாம், தொடைக்கு மேலே வச்சுக்கோ. கண்ணை மூடிங்கோ, உங்களுடைய மூச்சை கவனிங்க. மூச்சை மாற்ற வேண்டாம், மூச்சை கவனிங்க. எண்ணங்களில் ஏதாவது போச்சுன்னா திரும்ப மூச்சுக்கு கொண்டு வாங்க. அலாம் வச்சுங்கோ. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுங்க நான் மெடிடேஷன் பண்ணுறேன்னு. அந்த டயத்தில் ஒரு தனி இடத்துல உட்காந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரே இடத்துல ஒரே டயத்தில் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டுங்க மெடிடேஷனுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பண்ணிட்டுன்னு ஒரு அலாம் மொபைலில் டைம் செட் 21 நிமிஷம் வச்சுருங்கோ. 21 நிமிஷம் கழிஞ்சு அது சத்தம் போடும். அப்புறம் உடனே எழுந்துட்டு வராதுங்கோ. கொஞ்சம் உட்காந்துட்டு கண்ணுக்கிட்டெல்லாம் ரப் பண்ணிவிட்டு எழுந்துட்டு வாங்க. சரியா? இது இன்னிலேருந்து பண்ணுங்க. பாருங்க நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு. ஸோ இதுக்கு 2 நிமிஷம் எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவாக. அதனால் எனக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்கள் எந்த ஒரு வஸ்துவை நம்ம அறியணுன்னாலும் அதுக்கான கருவி வேண்டியிருக்குல்ல. அணுவெல்லாம் பற்றி ஆராயணும்னா என்ன வேண்டியிருக்கு? மைக்ரோஸ்கோப் வேண்டியிருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம இந்த புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம்ல. அப்போ இந்த மனசு எவ்வளவு, அந்த மனசை தான் கருவியாக யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மனசு எவ்வளவு சட்டில், மனசு வந்து சஞ்சலம் இல்லாமலும் சுத்தமாகவும் அலைப்பாயாமலும் சத்துவகுணம் தோங்கியதாகவும் இருக்கணும்ல. அதுதான் யோகா. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். வியாச பாஷ்யத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனசு வந்து 2 சைடும் பாயக்கூடிய நதி அப்படிங்கிறார். அவர் வந்து உபய பிரவாகினி அப்படிங்கிறார். மேல் நோக்கியும் பாயுமா, கீழ் நோக்கியும் பாயுமா. அந்த மேல் நோக்கி பாய்கிறது வந்து சத்துவம், நல்ல எண்ணங்களை நினச்சி பார்க்கறது, ஒன்றே நினைக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது. கீழ் நோக்கி பார்க்குறது வந்து டிஸ்ட்ராக்டட் மைண்டு. இந்த மேல் நோக்கி பாயறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் நம்ம யோகா. சரியா?
ஸோ என்ன செய்யணும், முதல்ல புலனின்பங்களில் வந்து நிறைய நாட்டாமல் இருந்ததுன்னா வேணுங்கிற தேவைகள் உள்ளதை மட்டும் பண்ணிட்டு அந்த இன்புட் சென்ஸ் இன்புட் இருக்குல்ல, அந்த மனசை இந்திரியங்களை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப டெலிஜெண்ட்டாக இருந்து முள்ள குறைச்சி கடைசியில் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ எதில் பண்ணுறோமோ அதுலேயே நிலைச்சிருக்கணும். சாப்பிடணும்னா சாப்பிட மட்டும்தான் செய்யணும். மொபைல் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ பேசுகிறதோ கூடாது. இப்போ எது பண்ணுறோமோ அதுலேயே நிலைநாட்டி முள்ள பண்ணுறது நம்மளுடைய பயிற்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் பகவத்கீதாவில் 6வது சாப்டரில் 25வதுலன்னு சொல்கிறார். ஷனைஹி மெதுவாக உபரமேத், வேண்டாத விஷயத்துலேருந்தெல்லாம் விலகிக்கோ, சென்ஸை விட்ரா பண்ணிக்கோ. எப்படி? புத்தியா ததி கிரகீத்தியா, நல்ல ஃபோமாக டிட்டர்மைண்ட் உள்ள மைண்டுனால இதை பண்ணு. வேண்டாத விஷயத்துலேருந்தெல்லாம் காசிப் பண்ணுறதை விடு, வேண்டாத விஷயத்தில் மொபைலில் நோண்டுறதை விடு, அந்த டயத்தை மெடிடேட் பண்ணு. ஆத்ம சம்ஸ்தம் மெடிடேஷன் தான் அது. மனக கிருத்வா, மனசை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஒரு ஆலம்பனத்தை ஒரு பொருள் எடுத்துட்டு அதுலேயே தியானம் பண்ணு, வேற ஒன்றத்தையும் பண்ணாத. ந கிஞ்சித் அபி சிந்தையேத். நம்ம இந்த நிரோதா ஸ்டேட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மனதை நெறிப்படுத்துதல், அது டக்குன்னு வராது. சைக்கிள் ஓட்டுறதுனால முதல்ல நாளே கற்றுட்டுருவோமா, அப்புறம் நல்லா ஓட்டினப்புறம் கையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன பையங்கள்லாம் வேணுன்ட்டு யாரையும் பார்க்குறாங்களா இருப்போம். அந்த மாதிரி நம்மளும் முள்ள பயணிப்போம். எப்படின்னா, அந்த யானை போகும்போது கடை வழியாக போகும்போது அந்த தும்பிக்கை சும்மா இருந்ததுன்னா அது பழத்த கிழத்தில் அடுத்துடும். அதை தடுக்கிறது கஷ்டம் இல்லை. அதுக்காண்டி என்ன செய்வான் அந்த யானை பாகன், அது ஒரு சங்கிலியோ அல்லது ஒரு கம்பியோ தும்பிக்கையில் கொடுத்துருவான். அதுக்கு ஏதாவது பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம மனசு எங்கேயாவது அதில் பயஞ்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த பழத்தை எடுத்துக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கையை நீட்டிடும். அப்புறம் கவலைப்பட்டுருக்கும், கஷ்டப்பட்டுருக்கும். அதுக்கு தான் இந்த தியானம் அப்படியே எடுத்து நம்ம சொல்லியிருக்கலாம், மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிங்கன்னு. ஸோ இன்னும் இருக்குது, இன்னும் முடிக்கலை கமெண்ட்ரியில் பற்றி. ஏன்னா 17 நிமிஷம் 2 நிமிஷம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செஷன் நல்லா சந்தோஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்க. நம்மளால் என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மற்றவாளும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும் இல்லை, அதை மாதிரி பண்ணலாம், பயணிப்போம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.